இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். சுவிட்சர்லாந்தில் தமிழின அழிப்பு நினைவு நாள் நிகழ்வு நடைபெறுவது குறித்து அறிவிப்பு. இலங்கை அரசு குற்றம் இழைக்கவில்லை என்றால் குற்றவியல் விசாரணையை ஏன் ஏற்க தயாரில்லை? கேள்வி எழுப்பும் நாடாளுமன்ற உறுப்பினர். இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை அதிகரிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பு. ஜெர்மனி அரசு ஜூலை முதல் விசா நடைமுறையில் முக்கிய மாற்றம் கொண்டு வருவதாக அறிவிப்பு. ஆசியாவின் பல பகுதிகளில் புதிய கோவிட் தொற்று அலை மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான சுவிட்சர்லாந்தில் தமிழின அழிப்பு நினைவு நாள் நிகழ்வு நடைபெறவுள்ளது. ஈழத்தமிழரின் வரலாற்றில் கருங்காலமாக திகழும் முள்ளிவாய்க்கால் இனழிப்பின் 16வது ஆண்டு நினைவாக போரின் இறுதிக்கட்டத்தில் உயிர் தியாகம் செய்த மாவீரர்களையும் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட அப்பாவி தமிழர் உயிர்களையும் நினைவு கூறும் நிகழ்வாக இது அமைக்கப்பட உள்ளது. சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மே 17ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 5 மணி வரை பேர்ன் மாநகரில் நினைவு வணக்க நிகழ்வும் தமிழின அழிப்புக்கு நீதி கோரும் கவன ஈர்ப்பு ஒன்று கூடலும் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை சர்வதேசத்திற்கு நினைவூட்டும் முயற்சியாகவும் அமைக்கப்படுகின்றன. மே 18ஆம் தேதி நினைவு நாளாக கருதப்பட்டாலும் அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுவிட்சர்லாந்தில் பொதுவிடங்களில் நிகழ்வுகள் நடத்த அனுமதியில்லாத காரணத்தால் நினைவு நாள் நிகழ்வுகள் ஒரு நாள் முன்னதாகவே நடைபெறவுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசால் இனப்படுகொலை நடத்தியதற்கான கண்டறிதல்கள் ஏதுமில்லை என இலங்கை அரசால் நம்ப முடிகிறதென்றால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை ஏன் ஏற்க தயாரில்லை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக கடந்த 10ஆம் தேதி கனடாவின் பிராம்டனில் தமிழ் மக்களின் இன அழிப்பை நினைவுகூரும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னம் அந்நகர மேயர் பாட்ரிக் பிரவுனால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. மேலும் ஒன்ராரியோ மாகாண நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 104ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் மே 12 முதல் 18 வரை தமிழினப் படுகொலை அறிவூட்டல் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கனடாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஷை அழைத்து ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட நினைவுச் சின்னமாகியவற்றுக்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்தார். இது தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க முயற்சிகளில் தடையாக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். இலங்கை அரசின் இந்த செயலுக்கு எதிர்வினையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்ததாவது: உண்மையில் எந்த குற்றமும் செய்யப்படவில்லை என நம்புகிறீர்கள் என்றால் சர்வதேச நீதிமன்ற விசாரணையை ஏற்கலாம், அதனால் உங்கள் நியாயத்தை நிரூபிக்கலாம். ஆனால் ஏன் அச்சப்படுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். மேலும் இலங்கை அரசு உண்மைக்கு அஞ்சுகிறது என்பதே உண்மை எனவும் அதனால்தான் நல்லிணக்க முயற்சிகளும் உண்மையிலேயே பலவீனமாகின்றன எனவும் தற்போதைய அனுர அரசும் முந்தைய அரசுகளின் தொடர்ச்சியே என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை அதிகரிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்த்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் தயாரிப்பில் முதலிடத்தில் சீனா, 2வது இடத்தில் வியட்நாம் மற்றும் 3வது இடத்தில் இந்தியா உள்ளன. குறிப்பாக இந்தியாவில் ஐபோன் தயாரிப்பதற்கான 14 தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் 7 தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் சீனா மற்றும் வியட்நாம் மீது பரஸ்பர வரி விதிப்பு கொள்கையின் கீழ் கடுமையான வரிகள் விதிக்கப்பட்டன. இதனால் ஆப்பிள் நிறுவனம் உற்பத்தி நடவடிக்கைகளை இந்தியாவிற்கு மாற்ற திட்டமிட்டது. இந்த உத்தியை ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி டீம் குக் சமீபத்தில் உறுதி செய்ததுடன் அமெரிக்காவுக்கான ஐபோன்கள் இனி பெரும்பாலும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கத்தாரின் தோஹாவில் நடைபெற்ற வணிக மாநாட்டில் கலந்து கொண்ட ட்ரம்ப் இந்தியாவில் ஆப்பிள் ஆலைகளை அமைக்கும் திட்டத்திற்கு தன் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டார். நாங்கள் டீம் குக்கை மிகவும் நன்றாக நடத்துகிறோம், அவர் சீனாவில் அமைத்த ஆலைகளையும் பொறுத்துக் கொண்டோம், ஆனால் இந்தியாவில் தொழிற்சாலை அமைப்பது எமக்கு பிடிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியா உலகில் அதிக வரி விதிக்கும் நாடாக இருக்கிறது, அங்கு அமெரிக்க பொருட்களை விற்பனை செய்வது சிரமம் எனவும் அமெரிக்காவிலேயே ஆலைகளை அமைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐபோன் உற்பத்தி தொழில்துறை வலுப்பெற்று மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு முன்னணியில் திகழ்கின்ற நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது.
ஜெர்மனி அரசு 2025 ஜூலை 1ஆம் தேதி முதல் விசா நடைமுறையில் ஒரு முக்கிய மாற்றத்தை மேற்கொள்ள உள்ளது. இன்று வரை ஒருவர் ஜேர்மன் விசாவிற்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டால் ரெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் எனப்படும் மறுபரிசீலனை முறையின் கீழ் தனது விண்ணப்பத்தை மீண்டும் பரிசீலிக்கச் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தனர். இது ஒரு மேல்முறையீடு போன்றதாகவே கருதப்பட்டது. ஆனால் ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த ரெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் முறையே முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. இதன் விளைவாக எதிர்காலத்தில் ஜேர்மன் விசா நிராகரிக்கப்பட்டவர்கள் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாமல் மறுபடியும் புதிய விண்ணப்பம் செய்தே ஆக வேண்டும். ஜேர்மனியின் வெளியுறவு அலுவலகத்தின்படி இந்த ரெமான்ஸ்ட்ரேஷன் முறையால் வீணாகும் நேரம் தவிர்த்தால்தான் மற்ற விண்ணப்பதாரர்களுக்கும் குறைந்த நேரத்துக்குள் விசா வழங்க முடியும் என்பதே முடிவுக்கு பின்னணி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவின் பல பகுதிகளில் புதிய கோவிட்-19 அலை மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நகரங்களில் கொரோனா தொற்றுகள் கணிசமாக அதிகரித்து வருகின்றன. ஹாங்காங் நகரில் தற்போது கோவிட் பரவல் தீவிரமாக இருப்பதாக அந்நகரின் சென்டர் ஃபார் ஹெல்த் புரொடெக்ஷன் நிறுவனத்தின் தொற்று நோய்கள் பிரிவு தலைவர் ஆல்பர்ட் ஆஃப் தெரிவித்துள்ளார். அத்துடன் மே 3ஆம் தேதி வரை 31 பேருக்கு கடுமையான தொற்று நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கழிவுநீரில் கோவிட் தடங்கள் அதிகமாக கண்டறியப்படுவதோடு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சகம் ஒரு வருட இடைவெளிக்கு பிறகு கோவிட் தொடர்பான புதுப்பிப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் மே 3ஆம் வாரத்தில் 14,200 புதிய தொற்றுகள் பதிவாகி முந்தைய வாரத்தை விட 28% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் 30% உயர்ந்துள்ளது. இதேபோல் சீனாவிலும் கடந்த 5வது வாரத்திற்குள் கோவிட் தொற்று 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. தாய்லாந்தில் ஏப்ரல் மாத சாங்க்ரான் திருவிழாவை தொடர்ந்து தொற்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுகாதாரத்துறைகள் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் டோஸ்கள் அவசியமாக பரிந்துரைக்கின்றனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.